Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. இங்கே ஆர்சிபி ஜெயிச்சத்தில் ஒரே இதில் அவர் வந்து ஆர்சிபி வின் பண்ண உற்சாகத்துல பெரேட் வராங்கல்ல, அது பார்ட்டிசிபேட் பண்றது இருக்கா இல்லையா? இருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தெரியல, அதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சில பல மிஷன்கள் இருக்கு. சரி, நத்திங் ஃபோன் 3 ஜூலை 1 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வேற ஆர்சிபி ஜெயிச்சதுல பயங்கர சந்தோஷம். நாங்கள் வந்தது ஒரு காரணமா இருக்கலாம். இது கோயின்சிடன்ஸா இல்லை எப்படின்னு தெரில. ஹம்புளா இருக்காங்களாம், வேற ஒன்றும் இல்லை. கால்பே எல்லாம் வந்து காங்கிரஸ் என்ன அடுத்தது விராட் கோலியை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிட்டு வாங்க போல் இருக்கு. விவோக்கு இல்லை, விவோட கேம்பெயின்லாம் பார்த்தா விராட் கோலியை காணோம். அப்படியா? அப்ப அடுத்து நத்திங் ஃபோன் 3 விராட் தான். விராட் அனுஷ்கா 2 பேரும் சேர்த்து. இப்போ ரன்வீரை தூக்கி போடுங்க, அவன் கிடக்குறான். இப்போ இவங்க தான் கப்பு வேற. ஸோ சண்டை முடிச்சு விட்டுருவானுங்க. காசு ரன்வீரோட அதிகமாக கேட்பாங்களே விராட்லாம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து சினிமா ஆக்டர்ஸோட அதிகமாக கேட்பாங்க. ரூம்ல போயிட்டு காலில் விழுந்துருவோம், வேற ஒன்றும் இல்லை. தெரியல, லண்டனுக்கு கூப்பிட்டாலும் அடுத்த ஒரு 4 தலைமுறைக்கு. ஆமா, லண்டன் ரெசிடென்ட் தானே இப்போ விராட் தான். அந்த ஈவெண்ட்டுக்கு லான்ச் ஈவெண்ட் 1 ஜூலை லண்டன்ல தான் நடக்குது. அடுத்த 5 தலைமுறைக்கு நத்திங் ஃபோன் ஃப்ரீ சார். எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க, எப்படியாவது எங்களுக்கு கம்பெனி அது வரைக்கும் இருக்குமா? 5 வருஷம் இருக்குமா கம்பெனி? இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ஜூலை 1 10:30 PM இந்தியன் டைமு. ஆக்சுவலாக வந்து லண்டன் டைம் வந்து 6:30 PM ஈவினிங்கா? ஓகே ஓகே. ஸோ அதுக்காக 6 PM புது டீசர். இதுதான் வந்து டீசர் போட்டிருக்கு. இது என்ன லைவ் இன் 27 days. இல்லை, அந்த போக்கிமான் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு 2 ப்ராடக்ட்னு போட்டிருக்கு. 2 போக்கிமான் இதுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ இன்னொரு ப்ராடக்ட்டும் ஏதோ வருது. அது என்னன்னு தெரில. ஃபோன் 3 ப்ரோவா தெரியலையே. ப்ரோலாம் இருக்க ஃபோன் 2 ஃபோன்லாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணாங்க. இன்னொன்று பட்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. தெரிலங்க என்ன ப்ராடக்ட்னு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சா, அப்புறம் நியூஸ் வந்திருக்கா. டெய்லி ஏதாவது நியூஸ் வந்துக்கிட்டே தான். இனிமேல் டெய்லி ஒரு லீக் உங்களுக்கோசரம் ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்க நியூஸ் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க, இருக்கணுமா வேணாமா நியூஸில்? ஜூலை 1 வரைக்கும் எல்லாரும் எங்களை பற்றி தான் டெய்லி நத்திங் நியூஸ் தான். ஆமாம், ஆகஸ்ட் 1 வரைக்கும் நத்திங் ஃபோன் 3 பற்றி நியூஸ் வரும். அதுக்கு அடுத்து நத்திங் ஃபோன் 4A பற்றி நியூஸ் வர ஆரம்பிச்சிடும். நத்திங் ஃபோன் 3 மறந்துடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் சுஷ்மிதா ராஜ். டூ நத்திங்கா? ஆமாம். கேன் ஐ பை நத்திங் ஃபோன் 3A ஃபோன்? மெயின் யூசேஜ் இஸ் little camera and lots of OTT and social media. Is it a best phone? I'm planning to use this phone for some 5 years. 5 years தாங்குமா? தாராளமாக வாங்கலாம். சரி, தாராளமாக வாங்கலாம். என்ன இருக்கு? என்ன சோஷியல் மீடியா, OTT, கேமிங்கும் ஆட மாட்டேன்றாரு. கேமராவும் கம்மி தான். ஸோ தாராளமாக இப்போ UAE தான் ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ தாராளமாக வாங்கலாம். வேற என்ன இருக்கு? திஸ் இஸ் பெஸ்ட் ஃபோன்னு கேட்டால் இஸ் இட் அ பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல ஃபோனு. பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். பெஸ்ட் ஃபோன் நிறைய ஆப்ஷன் இருக்கு மார்க்கெட்டில். வந்து எக்கச்சக்க ஆப்ஷன். 20,000 ரூபாய்க்கா? 25 இல்லை இது. அப்படியா? ஆனால் 23 வராது. 23 பேங்க் ஆஃபர். இந்த ஆஃபர்லாம் போட்டால் வரும். iQOO Z10 இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதுவும் பெரிய பேட்ரி, இதோட பெரிய பேட்ரி. சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கர்வ்டு ஸ்க்ரீனு. இப்போ சிவா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்னது? அதான் Z10. அது வந்து நியோ சீரீஸ் இல்லை, அது 35. நியோ சீரீஸ் எப்பயுமே காஸ்ட்லி. ஜி சீரீஸ் தான் வந்து கம்மி. ஓகே 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 ஓகே. ஜி சீரீஸ் வந்து கம்மி. UAE இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு கேமரா பெருசாக இல்லை, கேமிங்கும் இல்லை. ஸோ UAEல தான் நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது நல்லாயிருக்கும். இன்னும் 2-3 ஆப்ஷன், இன்னும் 2 ஆப்ஷன் சொல்லுங்கள். 3Aக்கு பதிலாக 3A பதிலாக கேமரா கம்மியாக யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்போ K13 கூட நல்லா தான் இருக்கும். அப்போ கூட ஃபோன் 3A நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள்.
கேமரா என்ன டெலிஃபோட்டோலாம் தேவையில்லைன்னா என்ன ஒரு கேமராவே தேவை லிட்டில் கேமரா தான். அதான் ஃபோன் 3A எதுக்கு அவங்க டெலிஃபோட்டோ தானே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. 3A Pro இல்லையே 3Aலையும் இருக்கு, ரெண்டுத்துலையுமே டெலிஃபோட்டோ இருக்குல்ல. இல்லை பெரிஸ்கோப் இருக்கா? ஓகே ஓகே. அவங்க கேமரா தானே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 50 MPன்னு. ஓகே ஓகே. கேமரா பெரிய இது இல்லை, உங்களுக்கு பேட்டரி முக்கியம் அப்படின்னா ஓப்போ K30 நல்லா தான் இருக்குது. அது என்ன ப்ராசரு? ஓப்போ K30 ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4. இது 7S Gen 3. இது ஐகோ 7S Gen 3 இதே தான், ரெண்டும் சேம் தான் ப்ரோ. 3A போங்க ப்ரோ. அடுத்த விவோ T4 Ultra. விவோ T4 Ultra கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜூன் 11 வந்து லான்ச் ஆகுது. சோனியோட 3x பெரிஸ்கோப் கேமரா. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா 40,000 ரூபா கிட்டே இருக்குன்னு இவங்களே வந்து இது போட்டாங்க. இதுக்கு முன்னாடி 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. 8GB 128GB. இந்த வாட்டி தெரியல 8GB 128GB இருக்குமா இல்லை 8GB 256GB இருக்குமா அப்படின்ட்டு. நான் ஃப்ளாக்ஷிப் லெவல் 3x வந்து பெரிஸ்கோப் கேமரா இருக்குமா. 10x டெலிமேக்ரோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த செக்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து 10xல வந்து டெலிஃபோட்டோவில் மேக்ரோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தோம். இப்போ சிவாக்கெல்லாம் ஜாலி தான். எறும்பு பாரு எப்படி எடுத்துருக்குன்னு. அப்போ சிவாலாம் வந்து ஜாலியாக வளைச்சி மேக்ரோ எடுப்பாரு. அவ்வளோதான். குஜால் தான் எங்கள் ஆளுக்கு. 10x சூப்பர் ஸ்டேஜ் டெலிஃபோட்டோ சூப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெயின் கேமரா வந்து அதான் அந்த இது ஷூட் பண்ணுறதுக்கு போல் இருக்கு. டெலிஃபோட்டோவில் வீடியோ இந்த ஈவெண்ட்டு இந்த அதான் இந்த இதில் சைனாலலாம் நிறைய போடுவாங்க. இந்த ஈவெண்ட்லேருந்து ஃபோட்டோ போடுவாங்க தெரியுமா? உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ண விட்டுட்டு அந்த கான்சர்ட்லேருந்து ஃபோட்டோ போடுவாங்க. பாருங்க நான் இந்த கான்சர்ட் அட்டன் பண்ணேன், இந்த ஃபோனில் தான் எடுத்தேன். அது ப்ரமோஷன் அவங்களுக்கு. புரியுது. அப்போனா சிவாக்கும் கரெக்டாக இருக்கும். இட்ஸ் அ பார்ட்டி அனிமல் வர நிறைய பார்ட்டிஸ்லாம் போவார். ஸோ கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மெயின் கேமரா அதே தான். T3 Ultraலேருந்து அதே 50 MP சோனி IMX921 சென்சார் தான் இருக்குது. OIS இருக்குது. அப்புறம் 8 MP அல்ட்ராவைட் கேமரா அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பூஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோவே இல்லை T3 Ultra. ஸோ இப்போ வந்து 50 MP சோனி பெரிஸ்கோப்பு, அதுவும் IMX882 இவங்ககிட்டலாம் இருக்கே ரியல்மி கிட்ட. ஆனால் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைபிரிசம் இருக்காது. ஏன்னா ட்ரைபிரிசமில் உனக்கு இந்த மாதிரி மேக்ரோலாம் எடுக்கவே முடியாது. ஓகே. ஸோ இவங்க நார்மல் பிரிசம்லாம் போயிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேமரா மாடியூலோட சைஸும் வந்து பெருசாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது கேமரா மாடியூல் சைஸு. ஸோ அதுலேயும் OIS இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ அப்புறம் 100x வரைக்கும் ஜூம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அதை தவிர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க MediaTek Dimensity 9300+. ஸோ இதுக்கு முன்னாடி 9200+ இருந்துச்சு. இப்போ வந்து பெட்டர் இது. ஸோ TSMCயோட 3rd gen இந்த 4nm ப்ராசஸிங்கு. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் AnTuTuக்கு வந்து 2 மில்லியன் போட்டிருக்கு. இப்போ என்ன காம்படிட்டர் எம்னு போட்டிருக்கு. 8350 காம்படிட்டர் M, காம்படிட்டர் N போட்டு 7S Gen 3 அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன காம்படிட்டர் M காம்படிட்டர் N? எந்த ஃபோனில் வந்து 8350 வச்சு எம்மில் ஸ்டார்ட் ஆகுது? மோட்டோரோலா தான் வந்து தானே. மோட்டோரோலா 8350 இதில் தான் 8350 வந்தது. இது ரியல்மி அது M சீரிஸா P3 Ultraவா? இது 7S Gen 3 வந்து நத்திங்காக இருக்கும். காம்படிட்டர் என்னன்னா நத்திங். ஆனால் 40,000 ரூபாய்க்கு என்ன இருக்குது? 40,000 ரூபாய்க்கு இல்லை. இவங்க AnTuTu ஸ்கோர் தானே அவங்க பார்க்குறாங்க. இது என்ன பார்க்குறாங்க? செக்மெண்ட் இல்லையே. காம்படிட்டர் M மோட்டோரோலா தான் வந்து 8350ஓட இருக்கும். அந்த இதுவாக இருக்கும். ப்ரோ மாடலா அல்ட்ரா மாடலா? 8350 மோட்டோ 8350 போட ப்ரோ அல்ட்ராவோ இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒன்று வந்து 860 ப்ரோவா? அதுதான். அதுதானே 40,000 ரூபா கிடையாது. சும்மா போடுறாங்க அவ்வளோதான். இவங்க ப்ராசரையும் கம்பேர் பண்ணிட்டு ப்ரைஸையும் 40,000 ரூபா அப்படின்னா அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 40,000 ரூபாய்க்கு இது கூட தான் வாங்கலாம். OnePlus கூட தான் 13 அது கூட தான் ஆஃபரில் வாங்கலாம். இது கண்ட்ராவியா இல்லை கம்பேரிவ். சும்மா தானே அதை போட்டிருக்கானுங்க போல. யோசிக்கடா 2 ஃபோனு அப்படின்னு இருப்பானுங்க. 2 ஃபோன் சொல்லியிருப்பானுங்க. அதை அப்படியே கம்பேர் இல்லை அதெல்லாம் டெலிஃபோட்டோ இருக்குது. அதனால அதெல்லாம் 3x டெலிஃபோட்டோ இருக்குது. Edge 60 ப்ரோவில் இருக்கு. மோட்டோலையும் இருக்குது. இதுலேயும் அந்த 10MP 3A ப்ரோவில் இருக்குது. பெரிஸ்கோப் இல்லை, பெரிஸ்கோப் 3A ப்ரோவில் இருக்குது. இதில் வந்து நார்மல் டெலிஃபோட்டோ இருக்குது.
ஓ அதனால தானா? ஏன்னா வேறு யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு அப்படி போட்டுக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இவனோட ப்ராசஸர் தான் சுப்பீரியர். 9300 வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் அது. ஆமாம், அதை கொண்டு போயிட்டு 7S Gen 3யோட கம்பேர் பண்ணி கேமராவும் லூஸ் ஆயா நீ? இல்லை கேமராவும் கொடுக்குறோம் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். 40,000 ரூபாய் கொடுக்குறான். இப்போ ஸ்டார்டிங் 40,000 ரூபாயில் ஹை எண்ட் 40,000 ரூபாய் அப்படின்னு தெரியல. இந்த 2 million ஸ்கோர் வந்து மோஸ்ட்லி ஹை எண்டில் தான் வந்து எடுத்துகிட்டு மோஸ்ட்லி 12 GB அந்த மாதிரி இருக்கும். 16 GB இருக்குமான்னு தெரில. இதில் வந்து 1.5K கர்வ்டு ஸ்க்ரீன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. புரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அல்ட்ராவை 40,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டீங்க. அல்ட்ரா ஹை கிளாக் ஸ்பீடு 3.4 GHz. அதெல்லாம் கிளாக் ஸ்பீட்லாம் முக்கியம் இல்லை, ப்ளஸ்னால அங்கே ஓவர் கிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நார்மலோட. புரியுது. சரி, அடுத்த கமெண்ட். ரைட்டு. தயாளன், iQOO 12 or OnePlus 13R எந்த மொபைல் வாங்கலாம்? iQOO Z3 நல்ல அப்கிரேடாக இருக்குமா? உங்களுக்கு வந்து iQOO 12 வாங்கினா உங்களுக்கு அந்த கேமரா பெட்டராக இருக்கும். ஆமாம், பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபன் டச் பிடிச்சிருந்தது அப்படின்னா iQOO 12 அப்கிரேட் பண்ணிக்கங்க. கேமராவும் பெரிஸ்கோப் கேமராவும் பண்ணுவீங்க அப்படின்னா ஜூம்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து போகலாம். ஆமாம். OnePlus 13R வந்து உங்களுக்கு மெயினாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பேட்டரி நல்லா இருக்கும். சிவாவுக்கு மெயின் கேமரா நல்லா இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஜூம் இருக்காது. ஆமாம், டெலிஃபோட்டோவில் இந்த மாதிரி ஜூம் இருக்காது. ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அந்த 16 சிவாவுக்கே 8 மணி நேரம் நிற்குது அப்படின்னா பேட்டரி லைஃப் வேறு லெவலுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேஷுவல் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 2-3 நாள் அசால்ட்டாக நிற்கும். பேட்டரி லைஃப் சூப்பர் 13Rல. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு iQOO 12 போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ரெசல்யூஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் குவாலிட்டி 13R கம்பேர் பண்ணும்போது. கரெக்ட். அடுத்து சாம்சங் அல்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஃபோல்டபுள்ஸ்க்கு வந்து இது அல்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் இவங்க அல்ட்ரான்னு வருமா அப்படின்னு தெரில. Z Fold அல்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி தான் வந்து எங்களோட பெஸ்ட் ஃபோல்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிக்கர் ஸ்க்ரீன் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எல்லா கேட்டகரியிலையும் நாங்கள் அந்த உங்களுக்கு அல்ட்ராவாக இருப்போம் அப்படின்னு. சரி, இவனுங்க இது கொடுக்க மாட்டானுங்களா, எஸ்பென் கொடுக்க மாட்டானுங்களா ஃபோல்டோட? அதான் அந்த கேஸோட வருமே, கேஸ் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. அந்த கேஸோட எஸ்பென்னும் வச்சு கேஸில் போடுறவங்க எஸ்பென் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தனியாக வராது. தனியாக கிடையாது, நீங்கள் காசு கொடுத்து தனியாக கேஸும் வாங்கணும், அந்த இதுவும் வாங்கணும், எஸ்பென் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏஐ பவர் டூல்ஸ் இருக்குமா, இண்டஸ்ட்ரி லீடிங் ஹார்ட்வேர், கட்டிங் ஏஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு அடுத்தது அன்ஃபோல்ட் பண்ணால் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இம்மர்சிவ் என்டர்டெயின்மெண்ட் ஹப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கிற மாதிரி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரூமர் படி வந்து 8.2 inch ஃபோல்டபுள் ஸ்க்ரீனு, 6.5 inch கவர் டிஸ்பிளே. ஆனால் சில ரூமரில் வந்து 3.9 mm இருக்கிறதுலே தின்னஸ்ட் ஃபோல்டபுள் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 4.54 mm திக் இருக்கும். அப்புறம் பேட்டரி அதே தான் இருக்கும். பேட்டரி மட்டும்தான் ஒரே இது, ஏன்னா சைனாக்காரங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க ஃபோல்டபுள் பேட்டரி சைஸில். ஆனால் இவங்க இன்னும் 4400 mAhலேயே இருக்காங்க. ஆனால் சார்ஜிங் வந்து 25 45 போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த எஸ்பெனில் புது எஸ்பெனில் வந்து டிப்பு வந்து இன்னும் திக்காக இருக்கும். ஸோ ரைட்டிங் ட்ராயிங்க்கெல்லாம் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏர்லி ஜூலை 2nd week தான் வந்து இந்த ஃபோல்டபுள்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதே இவெண்ட்டில் மோஸ்ட்லி அந்த வாட்ச் மற்ற விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அது அன்பேக்கிங் ஈவெண்ட்டா? அன்பேக்டு ஆகஸ்ட் ஜூலை 2nd week. ஜூலை. ஓகே. வரன் அப்படின்றவர், ஹாய் கிரீக்ஸ், நம்மளை வந்து கிரேகியர்களாக மாற்றிருக்காரு இவர். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ TWS ரெக்கமெண்டேஷன். ஐ யூஸ் அன் iPhone 14 mini, an Apple Watch, and I often go for run without carrying my phone. So I need earbuds that works well with Apple Watch and also provide a good experience with the iPhone for calls and music, preferably something good fit for running, good mic quality, solid sound. Any suggestions? ஆப்பிள் வாட்சோட மற்ற பட்ஸ் எல்லாம் சரியா நல்லா பேராகுதானே? நான் இதுலேயும் ஆப்பிள் வாட்சை யூஸ் பண்ணதில்ல. நீ உங்களுக்கு பெஸ்ட் பெட்டு, சேஃப் பெட்டு என்ன அப்படின்னா இது பீட்ஸா? ஐயா 30,000 கொடுத்துல வாங்காதீங்க, வேஸ்ட்டுங்க. இவர் ரன்னிங்க்கு நல்லா ஃபிட்டோட கேட்குறாரு அவரு. ஆப்பிள் வாட்சில் வேறு எது இதுவாகும்? பீட்ஸ் எல்லாம் 30,000 ரூபாய்க்கு ஓவர் ப்ரைஸ்டு தான். ஆனால் இவர் கேட்குறத பார்த்தா
நமக்கும் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா வாங்குங்க, ரொம்ப காஸ்ட்லி. இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஏஎன்சி ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், கீழே விழாது, உங்களுக்கு காதெல்லாம் வலிக்காது அந்த மாதிரி. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் வந்து டச் கிடையாது, ஃபுல்லாகவே பட்டன் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு சேஃபு. ஆனால் இப்போ ஒன் ப்ளஸில் நிறைய பட்ஸ் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு நல்ல பட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஆப்பிள் வாட்சோட எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணதில்லை. மேபி சிவாக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்தோடனே நாளைக்கும் வேணால் இந்த கமெண்ட்டை திருப்பி படிக்கிறோம். அது வரைக்கும் பீட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் பீட்ஸ். இல்லை நார்மல் ஏர்பாட்ஸே நல்லா தான் இருக்கும், ஆனால் பீட்ஸ் அளவுக்கு ஃபிட் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆமாம், பீட்ஸ்னால் செக்யூர் ஃபிட் கிளிப்பு மாதிரி போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அமேஸ் ஃபிட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? அமேஸ் ஃபிட்டில் இப்போ அந்த மாதிரி, ஆனால் அதுவும் ஆப்பிள் வாட்சில் ஒர்க் ஆகுமான்னு தெரில. இல்லை தெரில. ஆனால் ஐஃபோனோட மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். ஆப்பிள் வாட்சோட எப்படி சீம்லெஸ்ஸாக கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு தெரில. கரெக்டாக. அப்படி ஃபிட்டு வேணும், இதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிக்சல் பட்ஸ் 2 சூப்பராக இருக்கும். வெயிட்டே இருக்காது, நல்ல ஃபிட்டு, சவுண்டும் நல்லாயிருக்கும், ஏஎன்சி மேசிவாக இருக்கும். ஆனால் ஆப்பிள் வாட்சோட எப்படி வரும்னு தெரில. அடுத்து பிக்சல் 10 சீரீஸ்க்கு வந்து கிம்பல் லைக் ஸ்டெபிலைசேஷன் வருது அப்படின்ட்டு வந்து புது ரூமர் இருக்குது. ஸோ டிஜே மொபைல் 6ல் வந்து எப்படி கிம்பல் ஒர்க் ஆகுமோ அந்த ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து கோப்ரோவில் எடுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லா இதில் மட்டும் இல்லை, நார்மல் இதில் மட்டும் இல்லை, எல்லா இதுக்கும். பிக்சல் 10 Pro 10 Pro XL Fold ஃபஸ்ட்டு கிம்பல் X50 அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆனால் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஐஃபோன் அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து யாரும் வரலாமா. ஸோ ஐஃபோன் ப்ரோலலாம் வந்து நல்லா ஸ்டேபிளாக நம்ம இந்த வண்டி ஏத்தர் வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஐஃபோன் எப்படி செம்ம ஸ்டேபிளாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்தா வந்து செம்ம ஸ்டேபிளாக இருந்தது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வருமா அப்படின்னு கேட்டு தெரில. ஆனால் இவங்க எதோ சொல்கிறாங்க, ஆல்ரெடி பிக்சல் நல்லா தான் இருக்குது, இப்போ வந்து கிம்பல் லெவல் டெக் வந்து இன்னும் பெட்டராக கேமரா சிஸ்டம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பெட்டராக தான் இருக்கும், வேறு லெவல் குவாலிட்டி வந்து இப்போ இனிமேல் வீடியோஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கூகுள். பிக்சலில் வந்து இனிமேல் பாருங்கள், சூப்பர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்த கமெண்ட் சிவகார்த்திக், சாம்சங் கேலக்ஸி S21 Ultra 2025 வாங்கலாமா? 14K சொல்கிறாங்க, மொபைல் நல்லா இருக்குது, கேம்லாம் விளையாட மாட்டேன், மல்டிமீடியா அண்ட் கேமரா அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். தெரில, உங்களுக்கு ஓகேன்னா வாங்கலாம். S21 Ultra நல்ல ஃபோன், ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு. பேட்டரி பழைய ஃபோனு, ஆனால் பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கும் அதான் தெரியல. பேட்டரி ஹெல்த்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆனால் 14Kக்கு வேறு என்ன மொபைல் நல்லா இருக்கு? செகண்ட் ஹேண்ட் மாதிரி ஏதாவது தான் கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ பழைய மொபைல்ஸு. இந்த இன்ஃபினிக்ஸ் எவ்வளோ? 50S இன்ஃபினிக்ஸ் 16,000 அது. ஆமாம், அதையும் வாங்கலாம். இல்லை இவர் பிராண்டடாக போகிறாருன்னா சாம்சங் தான். S21 Ultra பிராண்டடாக போகிறாருன்னா இதுதான் வந்து ஆப்ஷனு. எக்ஸினாஸ் தான் 2100. எக்ஸினாஸ் தான். உங்களுக்கு அப்டேட்டு இப்போ மோஸ்ட்லி முடிஞ்சு போயிருக்கு. 4 வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, முடிஞ்சு போயிருக்கோம். ஆமாம், ஆண்ட்ராய்டு 11 4 மேஜர் அப்டேட், 4வது இதோட முடியுது, முடிஞ்சிச்சு. தெரில ப்ரோ, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஆப்டிமைஸ் பேட்டரி ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. பேட்டரி நல்லா இருந்தது அப்படின்னு அப்படின்னா வாங்குங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த பட்ஜெட்லேயே இதில் ஏதாவது க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்துருக்குமா அப்படின்னு தெரியலையே இந்த சீரீஸில். S21க்கு இருந்தது, S21 S22 S20க்கு தானே சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, க்ரீன் லைன் இஷ்யூஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் 50S அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வேறு ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஆமாம், அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து போங்க. ஓகே. அடுத்தது டெலிகிராம் அப்டேட். வரிசையாக வந்து எக்கச்சக்க அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் மெசேஜ் டு சேனல்ஸ். இப்போ வந்து சேனல்ஸுக்கு வந்து ப்ரைவேட் அட்மின்ஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாமா? ஸோ கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணலாம், அவங்களோட சேனல் ஓனர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ பப்ளிக்காக சேனலுக்கு போகாமல் டேரெக்டாக வந்து ஓனரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து
தனியாக இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க ஒரு ஆப்ஷன். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஈஸியாக இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து குரூப் டாபிக்ஸ் வந்து இப்போ டேப் லேஅவுட் வந்துருக்கு. இப்போ குரூப்பில் வந்து லிஸ்ட்டாக தானே வருது. ஸோ இப்போ தனியாக வந்து டேப் லேஅவுட்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ டேப் லேஅவுட் போயிட்டா அப்படியே இப்படி டேப்பாக வரும். ஓகே, iOS இந்த மாதிரி டேப் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. குரூப் செட்டிங்ஸில் போய் டாபிக்ஸ் செலக்ட் பண்ணால் வரும்னு போட்டிருக்கு. அடுத்து வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து இப்போ இனிமேல் ட்ரிம் பண்ணிக்கலாமா. ஸோ கிளிப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் இது பண்ணுறதா இருந்தால் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஹிஸ் சவுண்டு இந்த சவுண்டு நாய்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மைக்ரோஃபோன் திருப்பியும் டேப் பண்ணால் மற்ற போர்ஷன்லாம் வந்து இது பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோஸ். ஸோ ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோஸ் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஃபைலாக சென்ட் பண்ணலாம், இல்லை நார்மல் ஃபோட்டோவை சென்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக சென்ட் பண்ணால் கம்ப்ரஸ் ஆகும்ல. இப்போ நார்மலாக சென்ட் பண்ணால் கம்மி இதுக்கே 500 KBக்கே உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சின்ன சைஸும் சின்னதாக தான் இருக்கும், ஃபைலாக போகாது, ஒரிஜினல் ஃபைல் கிடையாது, கம்ப்ரஸ்டு ஃபைல் தான். ஆனால் கம்ப்ரஸ்டு ஃபைலே வந்து உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது ஸ்டோரிஸ் அண்ட் iOSல இப்போ தான் வருதா எது ஸ்டோரிஸா? டைரக்ட்லி ஃப்ரம் டெலிகிராம் ஸ்டோரிஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்து மீடியாலேருந்து ஷேர் பண்ணலாமா. ஃபோட்டோஸ் ஆப்லேருந்தே ஷேர் பண்ணலாம் ஈஸியாக ஸ்டோரிஸ்க்கு. ஓகே நீ ஷேர் கொடுக்குறல அங்கேருந்து அப்படியே ஸ்டோரிஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஆப்பிள் ஃபோட்டோஸ் ஆப் அந்த iOS ஃபோட்டோஸ் ஆப்லேருந்து ஈஸியாக ஷேர் பண்ணலான்னு போட்டுருக்கு. எக்ஸ்பாண்டட் போல் ஆப்ஷன். போல் நவ் சப்போர்ட்ஸ் 12 ஆப்ஷன்ஸ். 12 ஆப்ஷன்ஸ் வந்து போல் கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு டெலிகிராம் ஃபீச்சர்ஸ். ஓகே, அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா போக்கோ F6 வந்து ஆஷமீத் அப்படின்றவர் வந்து போக்கோ F6ல GTA 5 விளையாடுறாராம் வின்லேட்டர் எமுலேட்டரோட. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனால் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. ஆப்வியஸ்லிங்க இவங்க வந்து பாரபட்சமே பார்க்காம அவங்க லிமிட்டே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக இந்த வச்சுக்கோ, ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோ அப்படின்ட்டு சாகுங்க அப்படின்னு எல்லா பக்கம்லையும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் இதுக்கே அப்படின்றீங்களே, நிறைய பேர் ஜென்ஷன் இம்பேக்ட் ஆடிட்டு எக்கச்சக்க 48 டிகிரி போகுது, 48 டிகிரியா 47 டிகிரி போகுது, 48 டிகிரி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. வெடிச்சடா அது ஒன்றும் ஆகாது. முன்னாடிலாம் போக்கோ F3 அதிலெல்லாம் வந்து பயங்கரமாக போகும், எக்கச்சக்க டெம்பரேச்சர் போகும். பின்னாடியெல்லாம் நாங்கள் வந்து துணியை தண்ணியில் வச்சு பின்னாடி வச்சுக்கிறேன், என் கை சுடுதான் விளையாடும் போது. அப்படி விளையாடும் உங்களுக்கு 44 டிகிரிலாம் வந்து கம்மி ப்ரோ. ஃபோனுக்கு பாதிப்பு இல்லைன்னா இந்த பிரச்சனை இல்லை. 44 டிகிரி வந்து ஹீட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நீ கூலர் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் கூலர்லேயும் அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு தெரில. ஸோ 44 இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. புரியுது. உங்களுக்கு எமுலேட்டர்னால இந்த எமுலேட்டர் வந்து ஆப்டிமைஸ்டாக எந்த அளவுக்கு இருக்குது அது வேறு இருக்குது. ஆப்டிமைசேஷன் வந்து முக்கியம். ஏன்னா GTA 5 வந்து இந்த கேம் கிடையாது, மொபைல் ஆடுற வேண்டிய கேம் கிடையாது, ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹெவி கேமு, அதுவும் மொபைலுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்காது. ஸோ எமுலேட்டர் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால வந்து இந்த மாதிரி இது இருக்கும். புரியுது. இது எல்லா ஃபோன்லேயுமே யூஸ்வலாக ஹீட்டு தான் ஆகும், ஆனால் போக்கோவில் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால பயங்கரமாக ஹீட் ஆகுது. ரைட். அந்த ஃபைனல் நியூஸ், அடோப் ஃபோட்டோஷாப் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சாங்க. பீட்டா வந்து வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் வந்து வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த இதுதான் இருக்கும், பெய்டு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் டூல்ஸ் ஃபயர்ஃப்ளை பவர்டு ஏஐ பவர்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எடிட்டிங் டூல்ஸு ஈஸியாக செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, ஜென்ரேட்டிவ் ஃப்ரீலு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ ரீடச்சிங்கு, க்ளீனப், ஸ்பாட் ஹீலு, ரிமூவ் அன்வான்டட் எலிமெண்ட்ஸு, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோன்னு போட்டிருக்கு. கொலாஜ் வந்து பண்ணலாம், அப்புறம் ஃப்ளையர்ஸு, ஆல்பம் கவர்ஸு. நீங்கள் ஆன்லைனில் என்னெல்லாம் அந்த பிசி இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து இப்போது இதுலேயே ஃபோன்லேயே வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை டெஸ்ட்டு கிராஃபிக்ஸ் வந்து இது பண்ணலாம், அப்புறம் எக்ஸ்போர்ட் ஈஸியாக வந்து பிஎஸ்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ப்ரீமியம் டூல்ஸ் வந்து நாங்கள் இதுவாக ஆக்கியிருக்கோம், எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கோம், ஃபீட்பேக்கு கொடுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே பெய்டு ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
சூப்பர் சூப்பர். லிமிடெட் டைம் ஆக்சஸ் டு ப்ரீமியம் டூல்ஸ் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. ஆனால் என்னன்னா 6GB RAM டிவைசஸ்லேருந்து தான் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 8GB மினிமம் வந்து உங்களுக்கு 8GB இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ கம்மி ரேம் இருந்துச்சு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் 6GB ரேமில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னு சொல்லாதீங்க அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் ஸ்ரீ வத்சான். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.